இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போறோம். அதாவது பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் பார்க்க போறோம். ஓகேங்களா? என்ன அப்படின்னா பணம்னா என்ன? சேமிப்புனா என்ன? முதலீடுனா என்ன? அப்படின்றத மட்டும் ஷார்ட்டா பார்த்தா போதும். சரிங்களா? நெறைய குடுத்துருப்பாங்க. வேணுன்றத மட்டும் எடுத்துக்கலாம். இப்ப ஏபிஜே அப்துல் கலாம் சரிங்களா? அப்துல் கலாம் சொன்ன ஒரு பாயிண்ட் குடுத்துருக்காங்க. "கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும். படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும். சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும். அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும்." இது சொன்னது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்துல் கலாம். சரிங்களா? ஸோ இது நமக்கு கேட்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கணும். சரியா? அடுத்து வாங்கும்போது இப்ப எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்டின்னா, இந்த இடத்துலேருந்து. பொது ஏற்புத்தன்மையை அடிப்படையாகக் கொண்டு பண்டங்கள் வாங்கும்போது, அதற்கான செலுத்துத் தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியத எதனையும் பணம் அப்டின்னு சொல்லலான்னு ராபர்ட்சன் சொல்லியிருக்காரு. சரிங்களா? பணம் அப்டின்றதுக்கான டெஃபினிஷன் யார் குடுத்திருக்காரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட்சன் அப்டின்றவரு சொல்லியிருக்காங்க. இப்ப பணம் அப்டின்ற வார்த்தை ரோம் வார்த்தையான மொனட்டோஜோனோ அப்டின்லருந்து பெறப்பட்டது அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து ரோமோட பெண் கடவுள் மற்றும் ரோம் பேரரசோட குடியரசு அப்டின்றது பணம். சரியா? இந்தியாவோட ரூபாய் என்ற சொல் சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ரூபியா அப்டின்னா வெள்ளி நாணயம் அப்டின்றது பொருள். சரியா? இதுவரையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்து ஆரம்ப காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பணம் அப்டின்றதே கிடையாது. ஓகேங்களா? பழங்காலத்துல தான் பார்த்தீங்க அப்டின்னா, பண்டமாற்று முறைய தான் பயன்படுத்துவாங்க. பண்டமாற்று முறை அப்டின்னா என்னன்னா, பணமா பயன்படுத்தாம பண்டத்துக்கு பண்டம் குடுத்து பரிமாற்றம் வந்து நடக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பண்டமாற்று முறை அப்டின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு உப்பு நெல்ல குடுத்துட்டு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உப்பு வாங்குறது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பண்டமாற்று முறை. ஒரு பொருள குடுத்துட்டு இன்னொரு பொருள் வாங்கணும் அப்டின்னா, அது பண்டமாற்று முறை அப்டின்னு சொல்றாங்க. ரைட்டா? இந்த பண்டமாற்று முறையோட சில குறைபாடுகள் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இருமுக தேவை பொருத்தமின்மை இருக்கும். பொதுவாக மதிப்பின் அளவுகோல், பொருட்களின் பகுபாடாமை, செல்வத்தை சேமிப்பதன் சிரமங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்டின்னா, பண்டமாற்று முறையோட சில குறைபாடுகள். அதனால பணத்தோட அந்த பரிமாண வளர்ச்சி அப்படின்றது அடையுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பண்டப்பணம். அதான் அந்த பண்டமாற்று முறையில பயன்படுத்துறோம் பண்டப்பணம். அப்புறம் வந்து உலோக பணம், காகித பணம், கடன் பணம், நிகர் பணம் போன்றவைகள் சமீக கால பணத்தோட ஒரு வடிவங்கள். சரிங்களா? அந்த பணம் அப்படின்றது வடிவம் ஏன் மாறுதுன்னா, காலம், இடம், சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பணம் வந்து பல நிலைகள் வந்து உருவாகுது. முதல்ல பண்டப்பணம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பண்டங்கள வந்து பார்த்தோம் அப்படின்னா, பணமா பயன்படுத்துனாங்க. அப்படி என்ன பண்டங்கள பணமா பயன்படுத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரோமம், தோல், அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. இத பார்த்துட்டு போயிடுவோம். சரிங்களா? இந்த பாக்ஸ பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம். உலோக பணத்தோட வரலாறு எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். சரியா? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற விலைமதிப்பற்ற உலோகங்கள் வந்து உலோக பணமா வந்து பயன்படுத்துறாங்க. இந்த உலோகங்கள அதாவது தங்கம், வெள்ளி, வெண்கலம் இதெல்லாம் வந்து பணமா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. பண்டைய வரலாற்றரசர் ஹெரோடோட்டஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் நூற்றாண்டுல லிடியாவோட பேரரசர் மிடாஸ் வந்து உலோக நாணயத்த கண்டுபிடிச்சுறாரு. சரிங்களா? உலோக நாணயத்த கண்டுபிடிச்சாரு. ஆனா, இந்தியால வந்து தங்க நாணயங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம் அப்படின்னா, பயன்படுத்திட்டு இருந்ததா சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ, அதையும் நோட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நாணயங்கள வந்து பார்த்தோம் அப்படின்னா, மௌரியர்கள் வந்து பார்த்தோம்னா, துளையிட்டு வெளியிட்டனர். இத நோட் பண்ணிக்கணும். தங்கம், வெள்ளி, தாமிரம், ஈயம் போன்ற நாணயங்கள துளையிட்டு வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌரியர்கள். சரியா? அடுத்து குசானா அரசர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிரேக்க மரபுப்படி சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்கள வந்து அறிமுகப்படுத்துனாங்க. சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயத்த அறிமுகப்படுத்தினது குஷானர்கள். ஸோ அத தெரிஞ்சுக்கணும். டெல்லி துருக்கி சுல்தான்கள் தங்களது நாணயங்களை இந்திய அரசர்களோட உருவத்த நீக்கி, இஸ்லாமிய எழுத்துக்கள பொறித்து வெளியிட்டனர். யார் அப்படின்னா, டெல்லி சுல்தான்ஸ் காலத்துல இஸ்லாமிய எழுத்துக்கள பொறிச்சு வெளியிட்டவங்க. அப்புறம் தங்கம், வெள்ளி மற்றும் தாமிரத்தால் ஆன நாணயங்களை டங்கா என்றும், மதிப்பு குறைந்த நாணயங்கள ஜிட்டால் அப்படின்னும் சொன்னாங்க. சரிங்களா? ஸோ இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா, 1526ல முகலாய சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம், பணவியல் முறைய வந்து மாத்துறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 178 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்த வந்து வெளியிடுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெஷா சூரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியிடுவாரு. 178 கிராம் உள்ள வெள்ளி நாணயத்த அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ரூபியா. அதுதான் தற்போது மருவி ரூபாய் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ரைட்டா? அடுத்து கிழக்கிந்திய கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா, 1600ல முகலாய நாணயத்த பிரபலப்படுத்துறாங்க. ஆனா, 1717ல முகலாய பேரரசர் பாருக் ஷாயர் ஆங்கிலேயருக்கு முகலாய பண நாணயத்தை பம்பாய் அச்சகத்துல அச்சடிக்க அனுமதி வந்து குடுக்குறாரு. யார் அனுமதி குடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, பாருக் ஷாயர். முகலாய பேரரசர். ஆங்கில தங்க நாணயங்கள கரோலினான்னு சொல்லுவாங்க. அதே மாரி வெள்ளி நாணயங்கள ஏஞ்சலினான்னு சொல்லுவாங்க. செம்பு நாணயங்கள கப்ரூன்னு சொல்றாங்க. வெண்கல நாணயத்த டின்னின்னு சொல்றாங்க. ஸோ இது புக் பேக்லயுமே இருக்கும். ஸோ அதனால இத நோட் பண்ணிக்கணும் நம்ம. சரியா? அதுக்கப்புறம் பார்ப்போம். வேற என்ன பணமா பண்ட பணமா பயன்படுத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு, அரிசி,
கோதுமை, பாத்திரம், ஆயுதங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பண்டங்களா பயன்படுத்தி வந்தாங்க. அத பண்டமாற்று முறைக்கு பயன்படுத்துனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, உலோக பணம். உலோக பணம்னா தங்கம், வெள்ளி, தாமிரம் ஸோ இதனால ஆன உலோகங்கள வந்து பார்த்தோம் அப்படின்னா, பணமா வந்து பார்த்தோம் அப்படின்னா பயன்படுத்திட்டு வந்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிச்சது தான் காகித பணம். நீங்க இப்ப தற்போது வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா, காகித பணம் அப்படின்றத நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். சரியா? அதாவது தங்க, வெள்ளி நாணயங்கள்லாம் ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு வந்து சிரமமா இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தோம்னா, பண்ட பணம் அது சாரி உலோக பணம் அப்படிங்கிறது போய் காகித பணம் வந்துச்சு. சரிங்களா? இந்தியால 1935ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்திய ரிசர்வ் வங்கி காகித பணத்த அச்சிடுறது, ஒழுங்குபடுத்துதல், கட்டுப்படுத்துதல் ஆகிய பணிகளை செய்கிறது. யார் அப்படின்னா ஆர்பிஐ. இவங்க தான் பணத்த ரெகுலைஸ் பண்றாங்க. சரியா? தற்போது பணத்தின் பெரும்பகுதி முக்கியமாக செலாவணி பணம் அல்லது காகித பணம் இந்திய ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்டதாகும். அ ஆர்பிஐ வெளியிடக்கூடியது தான். சரிங்களா? அடுத்து இது நமக்கு கேட்பாங்க. இந்தியால வந்து பணத்தோட பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய். அடுத்து ஜெர்மனில பணத்தோட பெயர் பார்த்தீங்கன்னா யூரோ. ஜப்பான்ல பணத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா என். என் என் சரிங்களா? என். சிங்கப்பூர்ல பணத்தோட பேர் பார்த்தீங்கன்னா டாலர். மலேசியால வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கிட்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா 2023 எஸ்ஐல கேட்டிருந்தாங்க. இந்த மலேசியாவோட பணம் பேர் என்ன அப்படின்னா ரிங்கிட். சவுதி அரேபியால ரியால்ன்னு சொல்லுவாங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல டாலர். இங்கிலாந்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுண்ட். அடுத்து இலங்கையில ரூபியான்னு சொல்லுவாங்க. இலங்கையில ரூபியா. பாகிஸ்தான்ல ரூபாய். சரிங்களா? இதான் பணத்தோட பேரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ அதனால நோட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்ப்போம். கடன் பணம் அப்படி இல்லன்னா வங்கி பணம். இப்ப வந்து செக்க தான் நம்ம சொல்லுவோம். கடன் பணம் அப்படின்னா வங்கி பணம் அப்படின்றது, காகித பணமும், கடன் பணமும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில தான் வளர்ந்தது. மக்கள் தங்கள் பணத்தோட ஒரு பெரும்பகுதிய வங்கியில வந்து வைப்பு தொகையா வச்சுட்டு, அந்த தொகையை வசதியாக காசோலை மூலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப வாங்க முடியும். செக்குனால வந்து பார்த்தோம்னா திரும்ப வாங்க முடியும். இதுக்கு இந்த காசோலைய கடன் பணம் அப்படின்னா வங்கி பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப காசோலை அப்படின்றது பணத்த குறிப்பதில்ல. ஆனா பணத்தோட பணிகள வந்து மேற்கொள்ளக்கூடியது. சரியா? நோட் பண்ணிக்கணும். அடுத்து பார்ப்போம் நிகர் பணம். நிகர் பணம்னா ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த உண்டியலு, கருவூல பட்டியலு, பத்திரம், கடன் பத்திரம், சேமிப்பு பத்திரம் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிகர் பணம்னு சொல்லுவாங்க. பணத்துக்கு நிகரானது. சரியா? அப்ப நிகர் பணம். இப்ப தான் பார்த்தீங்கன்னா கடன் அட்டைகள், பற்று அட்டைகள், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இதெல்லாம் கொண்டு வந்துட்டோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகிழி பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்து மின்னணு பணம். மின்னணு பணம் அப்படின்றது வங்கியில இருக்கக்கூடிய கணினி அமைப்புகள்ல உள்ள மின்னணு முறையின் மூலம் பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா மின்னணு பணம்னு சொல்லுவாங்க. இணையதள பணின்னு சொல்லலாம். ஓகேங்களா? வங்கியில கணினி அமைப்புகள்ல உள்ள பணத்த சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்து நிகழ்நிலை வங்கி, இணைய வங்கி, இன்டர்நெட் பேங்க் நம்ம பயன்படுத்துறோம்ல அத சொல்றாங்க. நிகழ்நிலை வங்கி அப்படின்னா, இணைய வங்கி அப்படின்னு வாடிக்கையாளர்கள் இல்ல நிதி நிறுவனம் வந்து நம்ம இன்டர்நெட்ல ஒரு பண பரிவர்த்தனை பண்ணுவோம்ல. ஸோ அத சொல்றது. ஆன்லைன் பேங்கிங். அடுத்து மின் வங்கி. மின் வங்கி அப்படின்றது மின்னணு வங்கியை தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் என்றும் சொல்லலாம். மின்னணு வங்கி என்ன சொல்றாங்க? தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம். ஒரு காசோலை அப்படின்னா ரொக்கத்தை விட ஒரு கணக்கிலிருந்து மற்றொரு கணக்குக்கு நிதிய மாற்றுவதற்கு மின்னணு வழிமுறை அப்படின்றத நம்ம பயன்படுத்திட்டு வரோம். சரியா? அடுத்து பார்ப்போம். பணத்தோட மதிப்பு அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஒண்ணு பணத்தோட அகமதிப்பு, இன்னொன்னு பணத்தோட புறமதிப்பு. பணத்தோட அகமதிப்பு அப்படின்றது உள்நாட்டில் உள்ள பண்ட பணிகள வாங்கக்கூடிய ஒரு சக்தியை குறிக்கக்கூடியது. பண்டத்தோட புறமதிப்பு அப்படின்றது வெளிநாட்டில் உள்ள பண்ட பணிகள வாங்கக்கூடிய ஒரு சக்தியை குறிக்கக்கூடியது. சரியா? அடுத்து பார்ப்போம். பணத்தோட குறியீடு. சரிங்களா? இந்த குறியீட யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ரூபாய் குறியீடு தமிழ்நாட்டில உள்ள விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த திரு உதயகுமார் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. உதயகுமாரால வடிவமைக்கப்பட்டது. எப்போ அப்படின்னா, ஜூலை 15, 2010ல இந்திய அரசால இது வந்து அங்கீகரிச்சு ஏத்துக்கிட்டாங்க. இப்போ வரையும் இதான் பயன்படுத்திட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்து ஸ்டோவெஸ்கி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பணத்த பத்திய ஒரு பணம் அப்படின்றது ஒரு கடினமான கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? ஸோ அத நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சர் ஜான் ஹிக்ஸ் என்ன சொல்றாருன்னா, பணம் அதன் படிகளால் வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ரைட்டா? அடுத்து வாக்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ, அவை பணமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. சரியா? சாரி இதுவரையும் இவரு சொன்னதுப்பா. இதுவரை தனியா பிரிச்சுருங்க. இதுவரையும் சர் ஜான் எக்ஸ் என்ன சொல்றாருன்னா, பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ, அவை பணமாக பயன்படுத்தப்படுகிறது. அது சொன்னது. சரிங்களா? இப்ப வாக்கர் என்ன சொல்றாருன்னா, எதையெல்லாம் செய்ய உள்ளதோ, அதுவே பணம். சரிங்களா? வாக்கர் சொன்னது, எதையெல்லாம் செய்ய உள்ளதோ, அதுவே பணம்னு சொன்னது. சரியா? அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போறோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நெறைய எக்ஸாம்ல கேட்குறாங்கப்பா. பணவீக்கம்னா என்ன? பணவாட்டம்னா என்னன்னு சொல்லி நெறைய எக்ஸாம்ல பார்த்துட்டேன். கூற்று காரணமாவே கேட்குறாங்க. எஸ்ஏ எக்ஸாம்லயும், பிசி எக்ஸாம்லயும்.
இதை நல்லா நோட் பண்ணிங்க. பணவீக்கம் அப்படின்றது விலைகள்லாம் உயர்ந்து பணத்தோட மதிப்பு வீழ்ச்சி அடையறத குறிக்கும். சரிங்களா? பணவாட்டம் அப்படின்றது விலைகள்லாம் குறைஞ்சு பணத்தோட மதிப்பு உயர்வதை குறிக்கக்கூடியது. பணவீக்கம், பணவாட்டம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப சேமிப்பு நம்ம ஒரு ரூ. 10,000 வாங்குறோம் அப்படின்னா, இதுல ரூ. 8,000 நம்ம வந்து செலவு பண்ணிட்டு ரூ. 2,000 பேலன்ஸ் இருக்கும்ல, இத அப்படியே எடுத்து வைக்கிறது தான் சேமிப்பு. அதாவது வருவாயில நடப்பு நுகர்வுக்கு பயன்படாத ஒரு பகுதி தான் சேமிப்பு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சேமிக்கிறதுக்கு நெறைய வழிகள் இருக்கு. இப்ப மாணவர் சேமிப்பு கணக்கு. ஆ இது வந்து பூஜ்ய இருப்பின கொள்வது இதோட முக்கியம். அதாவது ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா, 0 பேலன்ஸ் அக்கவுண்டா இருக்கும். அதான் மாணவர் சேமிப்பு கணக்கு. இப்ப சேவிங்ஸ் அக்கவுண்ட். இது வந்து சேமிப்பு வங்கி. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தேவைப்படுறப்ப பணம் வந்து வச்சுக்கலாம், பணம் வந்து எடுத்துக்கலாம். பெயரளவு வந்து வட்டி பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 3% நம்ம குடுக்குறாங்கன்னு நெனைக்கிறேன். 3 இல்ல கம்மியா தான் இருக்கும். ஆமா. 3% வரும்னு நெனைக்கிறேன் வட்டி. ஆ பெயரளவு வட்டி குடுப்பாங்க. நம்ம சேவிங்ஸ் பேங்க் யூஸ் பண்றோம்ல அதுதான். அடுத்து நடப்பு கணக்கு வைப்பு. இது என்ன அப்டின்னா, வர்த்தக நிறுவனங்கள்லாம் பிசினஸ் பண்றவங்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். வர்த்தக நிறுவனங்கள், வர்த்தகர்கள், பொது அதிகாரிகள் இவங்கலாம் பயன்படுத்தக்கூடியது. சரிங்களா? அடுத்து நிரந்தர வைப்பு. இதுதான் வந்து பார்த்தோம் அப்டின்னா, பிக்ஸ்டு டெபாசிட் எஃப்டி. பிக்ஸ்டு டெபாசிட்ட பொறுத்தளவு இதுலயும் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். சரிங்களா? நிரந்தர வைப்பு கணக்கு அப்படிங்கிறது முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்திற்கு பாதுகாப்பும், நிலையான வருவாயும் விரும்புவாங்க. ஸோ, அதனால நிரந்தர வைப்பு அப்படின்றது கால வைப்பு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்ட காலத்துக்கு வைக்கிறனால கால வைப்பு அப்படின்னும் நம்ம சொல்ல முடியும். சரியா? அடுத்து பார்ப்போம். அடுத்து இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, பல்வேறு முறைகள்ல வந்து மூலதனத்தை பயன்படுத்தக்கூடிய முறைகள் தான் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முதலீடுகள் அப்படின்னு சொல்றோம். அதாவது பணம், நேரம், முயற்சிகள், பிற மூலங்கள் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி முதலீடு செய்து அதற்கு மாற்றாக எதிர்காலத்தில் வருமானமாக திறந்து பெறக்கூடியது தான். சரியா? அடுத்து சேமிப்புக்கும் முதலீடுக்கும் ஒரு வேறுபாடு குடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, இதோட பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, சேமிப்பு அப்படின்றது தனிநபர் வருமானத்தில நுகர்வுக்காக பயன்படுத்தப்படாத ஒரு பகுதி. முதலீடு அப்படின்றது மூலதன சொத்துக்கள்ல நிதி முதலீடு செய்யும் செயல்முறையை குறிக்கிறது. இதோட நோக்கம் என்ன? சேமிக்கிறதுக்கு குறுகிய கால அப்படின்னா அவசர கால தேவைகளை நிறைவேற்றக்கூடியது. ஆனா இன்வெஸ்ட்மென்ட்டோட நோக்கம் மூலதன உருவாக்கத்திற்கும், வருவாய்க்கும் முதலீடு அளிக்கிறது. இத இடர்பாடு அப்படின்றது பார்த்தோம்னா குறைஞ்ச அளவுல இருக்கும். இதுல ரொம்ப அதிகமா இருக்கும். ரிஸ்க் அப்படின்றது. சரியா? வருவாய் அப்படின்றது இதுல வந்து கம்மி வருவாய். இத ஒப்பீட்டளவுல வருவாய் அதிகமா கிடைக்கும். இது நீர்மை வந்து அதிக நீர்மையுடையது. இது குறைந்த நீர்மையுடையது. சரியா? அடுத்து பார்ப்போம். அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பண மதிப்பிழப்பு எப்ப பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த பாக்ஸ் இங்க குடுக்கலையா? ஓகே. பழைய புக்ல குடுத்துருப்பாங்க. பண மதிப்பிழப்பு எப்ப பண்ணாங்கன்னா 2016ல பண்ணியிருப்பாங்க. இந்த இங்க இருக்கு. பண மதிப்பிழப்பு அப்படிங்கிறது 2016ல பண்ணாங்க. அதான் 500 நோட்டையும், 1000 நோட்டுகளையும் செல்லாதது அப்படின்னு சொல்லி நமக்கு குடுத்துருப்பாங்க. சரியா? இப்ப அடுத்து கருப்பு பணம். கருப்பு பணம் அப்படின்னா, கணக்குல கொண்டு வராத பணத்தோட ஒரு வடிவம் தான் கருப்பு பணம். இது யார் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிக மக்களால தோற்றுவிக்கப்படுகிறது. அதாவது பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாலயும் அ தோற்றுவிக்கக்கூடியது தான் இது. ஓகேங்களா? வணிக மக்களால் தோற்றுவிக்கப்படக்கூடியது கருப்பு பணம் அப்படின்றது. சரியா? அடுத்து ஏன்னா, அவங்க தங்களோட பொருளாதார நடவடிக்கைகள் மூலம் ஈட்டிய வருமானத்த வந்து கணக்குல காட்ட மாட்டாங்க. அதுதான் கருப்பு பணம். வரி ஏய்ப்பு செய்வதற்காக வருமானத்தோட ஒரு பகுதிய மட்டுமே கணக்குல காட்டுவாங்க. ஸோ, அதனால குற்றவாளிகள், கடத்தல்காரர்கள், பதுக்குபவர்கள், வரி ஏய்ப்பவர்கள் மற்றும் சமுதாயத்தில் மற்ற சமூக விரோதிகள் மூலம் கருப்பு பணம் அப்படின்றது சேர்க்கப்படுகிறது. சரியா? இந்தியாவுல சட்டவிரோதமாக சந்தையில கருப்பு பணம் சம்பாதித்து, அந்த வருமானத்துக்கு வந்து எந்த வரியும் செலுத்தாதவங்க, கருப்பு பணத்த உருவாக்குறவங்க. சரியா? வெளிநாட்டு வங்கியில் இந்தியர்கள் வைப்புகளாக வைத்துள்ள மொத்த கருப்பு பணத்தின் இருப்பை கண்டறிய முடியாது. நாட்டில் கருப்பு பணம் அதிகரித்து வருவதற்கான அடிப்படை காரணம் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கல. ஸோ அதுதான் காரணமா இருக்கு. சரிங்களா? அடுத்த கருப்பு பணத்தோட விளைவு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, பொருளாதாரத்தில ஒரு புறம் வளர்ச்சியும், மற்றொரு புறம் வளர்ச்சியற்ற நிலையும் ஏற்கப்பட்டு இரட்டை பொருளாதாரத்த உருவாக்கும். அதனால கருப்பு பணம் இருக்கக்கூடாது. சரியா? உண்மை அளவ குறைச்சு மதிப்பிடுறது. வரி ஏமாற்றுதல் மூலம் அரசுக்கு வந்து வருவாய் வந்து இழப்பு ஏற்படுது. ஸோ அது ஒண்ணு. சமத்துவம் வலுவிழக்கும். பணக்காரர்களோட அதிக இடைவெளி இருக்கும். ஆடம்பர நுகர்வு செலவு இருக்கும். உற்பத்தி முறையில வந்து விலகல், பற்றாக்குறை பணத்தை விநியோகித்தல், சமுதாயத்தில பொது ஒழுக்க நிலைகளோட வீழ்ச்சி, உற்பத்தி மீதான விளைவு இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? கருப்பு பணத்துக்கு எதிரான நடவடிக்கை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மற்றும் பிற நாடுகளோட அழுத்தத்தினால சுவிட்சர்லாந்து உள்ளூர் சட்டங்களில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தி சுவிஸ் வங்கி வெளிநாடுகளுக்கு உதவுகிறது. அதாவது சுவிஸ் வங்கியில தான் பார்த்தீங்க அப்படின்னா, அக்கவுண்ட் வச்சு அந்த அக்கவுண்ட்ல வந்து பணத்த போட்டுறதா முன்னாடி பண்ணுவாங்க. இப்ப அத மாத்திட்டாங்க. சரியா? அடுத்து உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் பேரில் கருப்பு பணத்தை கண்காணிக்க சிறப்பு விசாரணை குழு வந்து போட்டிருப்பாங்க. அப்புறம் பண மதிப்பிழப்பு இந்த 2016ல பண்ணது. இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. சரியா?
அதுக்கப்புறம் இந்த சட்டத்திலேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா? பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் 2002. லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம். சரியா? அடுத்து ஊழல் தடுப்பு சட்டம் 1988. அதே மாரியே வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் இல்லைனா சொத்து மசோதா வரி விதித்தல் அப்படின்றது 2015. பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் 1988, 2016 திருத்தியிருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் 2016. அடுத்து நம்ம புக் பேக் பார்த்தது தான். பணம் அப்படின்ற வார்த்தை ரோம் வார்த்தையான மொனடோஜனாலிருந்து பெறப்பட்டது. பண்டமாற்று முறைனா பணத்தை பயன்படுத்தாமல் மனிதர்கள் பண்டங்களுக்கு பண்டங்களை பரிமாற்றம் செய்வது. அடுத்து வந்து பணத்தோட முக்கிய வடிவமைப்பு இந்த பண்ட பணம், உலோக பணம், காகித பணம், கடன் பணம், அருகாமை பணம், சமீபத்திய பணம். இதான் சமீபத்திய வடிவங்கள், பணத்தோட வடிவங்கள். பணத்தோட மதிப்பு அப்படின்றது ஒரு நாட்டில் பண்ட பணிகளை வாங்கக்கூடிய சக்தி. அதான் அகமதிப்பு அப்படின்றது. சரியா? அவ்வளோதான். பணம் அதன் பதிவுகளாக வரையறுக்கப்படுகிறது. எவை பணமாக பயன்படுத்தும் அவையெல்லாம் பணமாகும். இதையெல்லாம் செய்வதோ அதுவே பணம். இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். சேமிப்புனா என்னன்னு கொடுத்துருக்காங்க. கருப்பு பணம் அப்படின்னா என்னன்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. சரியா? சட்டவிரோதமாக சம்பாதிக்கிறது தான் கருப்பு பணம். புக் பேக் பார்ப்போம். உலக பணத்திற்காக எந்த உலகம் மேற்கொரியா அனைத்து எல்லாத்தையுமே பயன்படுத்திடுவாங்க. இந்திய ரூபாய் குறித்த வடிவமைத்தவர் உதயகுமார் 2010 பண்ணியிருப்பாங்க. பணத்தோட மதிப்பு அப்படின்றது அகமதிப்பு புறமதிப்பு ரெண்டுமே வரும். வங்கி பணம் அப்படின்றது என்னது? காசோலை. காசோலை தான் வங்கி பணம், செக்கு. தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கும். முதலீட்டு கருவி போன்றவை. முதலீட்டு கருவி போன்றவைகள் பங்கு வர்த்தகம், பத்திரங்கள், பரஸ்பர நிதி இது எல்லாமே முதலீட்டு கருவி தான். வரி செலுத்துறது முதலீடு கிடையாது. பின்வருவற்றால் கருப்பு பணம் குவிப்பதற்கு காரணமானது யாரு? எல்லாமே வருவாங்க. சரியா? அடுத்த நிகழ்நிலை வங்கிக்கு இன்னொரு பேர் என்ன? இணைய வங்கி. இணைய வங்கி. பணம் எதையெல்லாம் செய்ய உள்ளதோ அதுவே பணம். யார் சொன்னது? வாக்கர் சொல்லியிருப்பாரு. மின்னணு வங்கியை என்ன சொல்லலாம்? NEFT, அதாவது தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம். தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம். கடன் அட்டைகள் மற்றும் பற்று அட்டைகள் நெகிழி பணம். இந்திய ரிசர்வ் வங்கி 1935 தோற்றுவிக்கப்பட்டது. ரிசர்வ் வங்கி ஆக்ட் 1934 தான். சரி, 1934 சட்டத்தின்படி 35 உருவாக்கியிருப்பாங்க. பண்டமாற்று முறை பண்டங்களுக்கு பண்டங்களை மாற்றம் செய்வது. இந்திய ரிசர்வ் வங்கி 1935 உருவாக்கப்பட்டது. மின் பணம் அப்படின்னா மின்னணு பணம். சேமிப்பு அப்படின்றது நுகர்வு தவிர்த்த வருமானம். கருப்பு பணம் வரி ஏமாற்றுவர்கள் உருவாக்கக்கூடியது. சரியா? அடுத்த பண்டமாற்று முறையில் பல குறைபாடுகள் என்ன சொல்லலாம்? ஃபஸ்ட்டு சொல்லலாம் இருமுக தேவை பொருத்தமின்மை. செல்வத்தை சேமிக்க சிரமம். இது தப்பு, சிரமமாக இருக்கும். இல்லா பொதுவான மதிப்பின் அளவுகள் பொருட்களின் பக்குப்படாமை. அப்போ 1, 3, 4 சரி. பண்டமாற்று முறையில் உள்ள பல குறைபாடுகள். சரியா? அடுத்து அவ்வளோதான்.